அவர் சிலுவையில் அறைந்தார். அப்படியான அதை நாம் பாதுகாத்து நடக்க வேண்டும். நமக்காக அவர் செய்த சில தியாகங்கள், சிந்தின ரத்தம், இவைகளெல்லாம் நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொண்டு, இது கர்த்தருக்கு பிரியமா, நான் ஆராதிக்கிறேன் தேவனுக்கு பிரியமா இருக்கிறேனா, பிரியமா பேசுறேனா, அவருக்கு பிரியமாக நான் நடந்து கொள்ளுகிறேனா, அவருக்கு பிரியமாக என்னை வைத்துக் கொள்ளுகிறேனா, அவருக்கு பிரியமாக நான் பேசுகிறேனா, அவருக்கு பிரியமாக நான் கேட்கிறேனா, அவருக்கு பிரியமாய் நான் பார்க்கிறேனா என்று தன்னைத்தானே ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்து தேவனுக்கு உகந்தவர்களாய் விளங்கும் போது இந்த பாத்திரத்தை அவர் நிரப்பிக் கொண்டே இருப்பார். அது மாத்திரமல்ல, உயர்த்தப்படுவதோடு அல்ல, மேன்மைப்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தேவ பக்திக்குரிய ரகசியம் இது. ரகசியம், தேவ பக்திக்குரிய ரகசியமானது. இந்த ரகசியத்தை யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறீர்கள். இதை எல்லாராலும் ஸ்தோத்திரம், எல்லாம் நிறைய ஆயிரக்கணக்கானோர் சபைக்கு வருவாங்க, கிறிஸ்தவர்களா மாறுவாங்க, இல்ல கிறிஸ்தவர் ஏற்கனவே கிறிஸ்தவர்களாகவே பிறந்து வளர்க்கப்பட்டிருப்பாங்க. எல்லாரும் இதை அறிந்திருக்கிறார்களா என்றால் சற்று குறைவாக தான் இருக்கும். எல்லாரும் இந்த பாதையில நடக்கிறார்களா என்றால் சற்று குறைவாக தான் இருக்கும். எல்லாரும் இந்த சட்டத்தை பின்பற்றுகிறார்களா என்றால் சற்று குறைவாக தான் இருக்கும். தெரியாது எவ்வளவு இருக்குன்னு. இது சட்டம், சட்ட ஒழுங்கு. நீ மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணுன்னு சொல்லி நம்ம வசனம் நமக்கு சொல்லுது. ஆண்டவர் வேத சட்ட புஸ்தகத்துல எழுதியிருக்கு. இந்த சட்டத்துல இடம் இருக்கா? இந்த சட்ட புஸ்தகத்துல நாம இப்படி சொல்றதுக்கு இடம் இருக்கா? நான் பேசுறதுக்கு இடம் இருக்கா என்று சொல்லி நம்ம அனுதினமும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது ரகசியம், தேவ பக்திக்குரிய ரகசியமானது. யாவரும் ஒப்புக்கொண்டபடி இந்த தேவ பக்தி, இந்த ரகசியம், இதை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் காத்து கொள்ளும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ரகசியத்தை ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியே கொடுக்கிறாரு. தனி மனிதனுக்கு கொடுக்கிறார். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல தீர்க்கதரிசிகள்கிட்ட பேசிதான் பதில் சொல்லுவார். புதிய ஏற்பாட்டு காலத்துல அவர் ஸ்தோத்திரம் அப்படி அல்ல, திரைச்சிலைகள் கிழிக்கப்பட்டது. இன்றைக்கு ஒவ்வொருவரோடும் அவர் பேசுகிறார், தனித்தனியே செயல்படுகிறார், ரகசியங்களை சொல்லி தருகிறார். அதை கேட்பதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். காது உள்ளவன் என்று சொல்லும் போது எல்லாருக்கும் காது இருக்கிறது, கவனிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா? அதை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்ற சிந்தை இருக்கிறதா? கேட்பதோடு விட்டுவிடாமல் அதன்படியே அதை உட்கொண்டவர்களாகவும் அதன்படியே நடக்கிறவர்களாகவும் இருக்கிறவர்கள் சபையில் ஆயிரக்கணக்கானோர் இருக்கிறார்களா? ஆண்டவர் உணர்வுள்ளவன் உண்டோ என்று தேவன் பரலோகத்திலிருந்து மனுப்புத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறாராம். நல்லவர். ஆண்டவர் எத்தனையோ ஆலோசனைகளை நமக்கு சொல்லி இருக்கிறார். சோம்பேறியா இருக்காத, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள். பாம்பை போல வினா உள்ளவர்களா இரு, புறாவை போல கபடற்றவர்களா இரு.